நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இது வந்து 2 சாரை பாம்பு அடுத்தடுத்து ஒரே நாளில் மீட்கிறோம். அந்த பதிவை தான் நம்ம இதில் பார்க்க போறோம். பையில இருந்தவங்க டென்ஷனா இருக்குது. பெரிய சிசரா வச்சிருக்காங்க. நல்ல பாம்புலாம் மாட்டிட்டு கிட்ட கட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. இந்த சாரை பாம்பை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு நிறத்தில் இருக்கும். ஒன்று வந்து மஞ்சள் சாரை, இன்னொன்று சாம்பல் கலந்த ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரி சிலது வந்து ரொம்ப கருப்பாகவே தெரியும். சாரை பாம்பு பார்த்து நிறைய பேர் எங்களை கருணாகன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா அது சாரை பாம்பாகும். இது நிறைய வேறுபாடு இருக்கும். ஒரு 4 நிறங்களில் கொஞ்சம் ஒரு மைல்டு சேஞ்சஸ் இருக்கும். இந்த பணியில் சமயத்தில் கடிக்குங்க. பல்லு மட்டும் தான் போடும். ஓடுறதுக்கு தான் பார்க்கணும். ஆமா ஆமா. கடிக்கணும்னு பார்க்கலாம். சரி போலாம். ரிலீஸ் தான். ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதாவது வந்துருக்கணும். ஆமாம், தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆக்சுவலாக இந்த பாம்பு வந்து ரொம்ப நல்லது. எலியெல்லாம் கிடையாது இருந்தால் நல்லதுங்க. எலியெல்லாம் போட்டு மற்ற பாம்புலாம் எலி கிட்ட வர்ற வரைக்கும் அப்படியே பதுங்கி இருக்கும், பிடிக்கும். இது மட்டும் துரத்திடாது. இங்கிலீஷ் ஒரு பேர் எங்க போறேன் உள்ள வந்தாங்கடா கொண்டேரி முக்கன். ஏமா போலாம். உள்ள போடா, போயிடலாம். இந்தியாவில் நீளமாக வளர்ற பாம்புல சார் பாம்பு, மலைப்பாம்பு, ராஜநாகம், சாரம். மலைப்பாம்பு நீளமாக வளர்ற பாம்பு தான் ராஜநாகம், மலைப்பாம்பு.
இங்க நம்ம வந்து குறிப்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்னன்னா, சாரை பாம்பு மட்டும் விஷம் இல்லாது, ஆனால் சாரை பாம்பும் நல்ல பாம்பும் தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பதிவுகளை பார்த்து நீங்க ஏதாவது நல்ல பாம்பு போய் சாரை பாம்பு தொட்டக்கூடாது. ஏன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல திரும்பி அடிச்சிடும். அது கடுமையான விஷம், நியூரோடாக்சிக் என்ற விஷம் இருக்கின்றது நல்ல பாம்பு. சாரை பாம்பும் நல்ல பாம்பும் நிறத்துல தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கும். சிறு வேறுபாடு தான். இதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அல்லது அடிக்கடி கையாளுபவர்கள் இல்லை அது சார்ந்து படிப்பவர்கள், இதன் மீது ஆர்வம் மட்டும் நிறைய பதிவுகளை பார்க்குறவங்க தான் அதுக்கு சரியா இனம் குறிக்க முடியும். மற்றபடி இந்த மாதிரி பதிவுகளை பார்த்துட்டு சாரைப்பாம்பா இருக்கும்னு சொல்லலாம் மெத்தனமா கை வச்சிடாதீங்க. ஆனா சாரை பாம்பு முற்றிலும் விஷயம். இப்போ நம்ம 2 பாம்புமே வந்து விஷம் இல்லாத பாம்பு, சாரை பாம்பு. நாங்களே அது ரொம்ப இயல்பா கையாளுவோம். உங்களுக்கு இந்த பதிவை பார்த்தாலே தெரியும்.